தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா டெலிகிராம் டாக்குமெண்ட் ஃபார்மேட் ஃபைலில் உள்ள டெக்ஸ்ட்டையும் தம்ப்நெயிலையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் டெலிகிராமில் ஒரு சேனல் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த சேனல் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் அந்த சேனலில் என்ன லோகோ வச்சுருக்காங்களோ அதை தான் தம்ப்நெயிலாக செட் பண்ணியிருப்பாங்க. அண்டு கீழே டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெலிகிராமில் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதில் உள்ள லோகோவையும் நம்மளோட டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே ஒட்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் மிஸ் பண்ணால் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது எதனால் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சேனலில் இருப்பீங்க. ஓகேங்களா, அந்த சேனலில் ஃபைலில் உங்களோட அந்த சேனலை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நான் சாம்பிள் அப்படிங்க என்னோடய சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணும்போது என்ன அப்படின்னா அந்த சேனலோட அந்த லோகோ வரும், கீழே டெக்ஸ்ட் வரும், மேலே ஃபார்வேர்ட் மெசேஜ் போட்டு வரும். ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க சேனல் நோக்கி தான் போவான். ஓகேங்களா, இங்கேருந்து தான் காப்பி பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்குவான். ஸோ இதனால தான் இது ஃபுல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டு நம்மளோட லோகோ ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ மேலே சர்ச் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அப்படியே டைப் பண்ணுங்கள். அட்டு போட்டு ரீநேம் டிஜி பாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டு அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாட்டை செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஹாய்ன்னு போட்டு உங்களோட நேம் போட்டு அண்ட் வெல்கம் டு ரீநேம் பாட் அப்படின்னு போட்டு கீழே ரீநேம் ஃபைல்ஸ் கஸ்டம் தம்ப்நெயில் சப்போர்ட் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கல்ல, அந்த ஃபைலுக்கு தம்ப்நெயில் செட் பண்ணணும்னா இப்போயே செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நீங்கள் தம்ப்நெயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ தம்ப்நெயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட தம்ப்நெயில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் சேவ்டு பெர்மனெண்ட்லின்னு ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நீங்கள் எந்த ஒரு ஃபைலை ரீநேம் பண்ணாலும் இந்த தம்ப்நெயிலோட தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ அந்த ஃபைலில் இதுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். அதாவது இந்த பாட்டுக்கு இப்போ ஷேர் ஐக்கான் இருக்கா, கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் ப்ரோ அந்த பாட்டுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா டிஜி பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த இது வரும். ஓகேங்களா, இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுது, அதாவது க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க சேனலுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு ஜாயின் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாட்ஸ் க்ரியேட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான பாட்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இதை தான் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ மறுபடியும் நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நியூ நேம் கேட்குது. இப்போ இந்த வீடியோ ஃபைல் பார்த்துக்குங்க, எம்கேவியில் இருக்குது. ஓகேங்களா, நம்மளும் எம்கேவியில் தான் எடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அது என்ன மிஸ்டேக்னா எம்கேவி பதிலாக ஏபிகே அப்படின்னு இது பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோ ஏபிகே மாதிரி மாறிடுச்சு அந்த எக்ஸ்டென்ஷனு. அதனால தான் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ கீழே. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஃபைலை ஷேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, தம்ப்நெயில் ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. இல்லை இதில் உள்ள நேம் தான் எனக்கு வேணும்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்க. காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ உங்களோட சேனல் நேம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் மூவி அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா, இப்போ எனக்குள்ளே இது இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா டாட் போட்டு எம்கேவி ஃபார்வர்ட்னால எம்கேவி அப்படின்னு போட்டுறணும். இதே இந்த ஃபைல் எம்பி4னா எம்பி4ன்னு போட்டுறணும். இல்லை இந்த டாக்குமெண்ட் ஏபிகேவாக இருந்துச்சுன்னா ஏபிகே. ஸோ அப்படி ஜிப் ஃபார்மேட்டில் இருந்தால் ஜிப்பு. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக நம்ம பண்ணணும். நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதில் என்ன வேணால் எழுதிட்டு டாட் போட்டு அந்த ஃபார்மேட் எழுதிடணும். இப்போ இது எம்கேவியில் இருக்குது. ஓகேங்களா, நான் எம்கேவி போட்டுக்கிறேன். போட்டு இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ ட்ரெயின் டு டவுன்லோட் டு மை சர்வர் அப்படின்னு வரும். இப்போ சேஞ்ச் பண்ண ப்ராசஸ் வந்துருச்சு. இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படி எனக்கு தேவைன்னா கேன்சல் கொடுத்துக்கலாம்.
A few moments later. ஸோ பாட் வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதனால சர்வர் கூட டவுன் ஆகிருக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ட்ரெயின் டு அப்லோடுன்னு வருது. ஸோ மறுபடியும் இன்னொரு அதாவது டிஜி அந்த இதுக்கு மறுபடியும் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம வந்து அந்த தம்ப்நெயிலையும் சேஞ்ச் பண்ணியாச்சு, அந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன தம்ப்நெயில் ஆட் பண்ணோன்னு பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் இங்கே வந்து ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களோட சேனலுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எனக்கு வந்து மேலே வந்து இந்த மாதிரி தெரியுது ஃபார்வர்டு மெசேஜ் அப்படின்னு. ஸோ இது தெரியாமல் இருக்க என்ன பண்ணணும்னா ஓன் பாட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓன் பாட் க்ரியேட் பண்ணும்போது இது வந்து தெரியாது. நார்மலாக எப்போவும் அப்லோட் ஆகிற மாதிரி அப்லோட் ஆகிரும். ஸோ எப்படின்னு உங்களுக்கு தெரியல ஓன் பாட் க்ரியேட் பண்ணுறதுனா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து டெலிகிராமில் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு ஃபைல்ஸில் உள்ள அந்த தம்ப்நெயிலையும் டெக்ஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட் ஃபைலாலும் இந்த ஸ்டெப்பு தான். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த தம்ப்நெயில் வேணாம், நான் வேறு ஒரு தம்ப்நெயில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. கீழே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லாஷ் மாதிரி, இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் தம்ப்னு இருக்கும். ஸோ இது கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த அப்லோட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கஸ்டம் தம்ப்நெயில் கிளியர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. இப்போ வந்து நீங்கள் தம்ப்நெயில் இல்லாமையும் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நீங்கள் வேறு ஒரு தம்ப்நெயில் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் டெக்ஸ்ட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு அப்படி இருந்துச்சா மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிக்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே ஒட்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்க. டெலிகிராமுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே யூஸ்ஃபுல் வீடியோஸ் தான். மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.